Classification of audit. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் வந்து ப்ரைவேட் ஆடிட். ப்ரைவேட் கன்சர்ன் ஆல்சோ டிஃபர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ that can again be classified into 4 types. ஆடிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் ஆடிட் ஆஃப் சோல் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ். இப்போ சோல் ட்ரேடிங் சின்ன கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ லீகல் கம்பல்சன் டு ஆடிட் தேர் அக்கௌண்ட்ஸ். அதாவது சின்ன கன்சர்னை பொறுத்த வரைக்கும் ஆடிட் பண்ண அவசியம் இல்லை. செகண்ட் அடுத்தது பாருங்கள் ஆடிட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். கூட்டாண்மை பொறுத்த வரைக்கும் இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆல்சோ audit is not compulsory, but there are many advantages of getting the accounts auditor nowadays. Many firm make a provision for audit in their partnership deed. இப்போ இதில் என்னென்னா பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பண்ணணுங்கிறது கிடையாது. ஏன்னா கூட்டாளி வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறதுனால இதை பண்ணிக்கிட்டால் நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடிட் ஆஃப் இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லைக் எஸ்டேட் மேனேஜர், ரெண்ட் கலெக்டர், இன்வெஸ்டர் எக்ஸட்ரா. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் வருவாங்க. லார்ஜ் இன்கம், ஹெவி எக்ஸ்பென்சஸ் டு ஏர்ன் சச் இன்கம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவியான இன்கமாக இருக்குது. இதை நம்ம ஆள் வச்சு பண்ணுறதுனால இது வந்து ஆடிட்டிங் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியானதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடிட்டிங் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அவங்க பார்ட்னர்ஸ் விருப்பப்பட்டால் அந்த இதுலேயே வந்து உடன்படிக்கையிலே இருக்கும், அதனால் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்ட்னருங்கிற பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் அந்த இடத்துல இருக்க போகிறது கிடையாது, யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு இது வரலாம், இல்லை ஏமாற்றலாம். ஏன்னா நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றலாம். இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்னர்ஷிப்பில் ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க பண்ணிக்கலாம், ஆனால் கம்பல்சரி கிடையாது. இதில் பாருங்கள் அடுத்த ஒன்று ஆடிட் ஆஃப் அதர் private institutions other than the company, a partnership firm, a sole partnership concern which are not meant for earnings. இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது கம்பெனி இதை தவிர மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விருப்பப்பட்டாக்க பண்ணிக்கலாம். ஆடிட் ஆஃப் சோல் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ். there is no legal compulsion to audit their accounts. Partnership concern ஆடிட் நாட் கம்பல்சரி. சோல் ட்ரேடிங்க்கு நாட் கம்பல்சரி கிடையாது, பார்ட்னர்ஷிப்பும் கிடையாது. இண்டிவிஜுவல் லைக் எஸ்டேட் மேனேஜர், ரெண்ட் கலெக்டர், இன்வெஸ்டர் எக்ஸட்ரா. அதர் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அதர் தேன் many from the sole trading concern which are not mean earnings of profit such as club, hospital, library, colleges, school, etc. Audit of statutory. Public corporation சட்டத்தில் வரக்கூடாது. Public corporation such as Reserve Bank of India RBI, UTI, LIC, ICICI, IFC come under கேட்டகரி. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சட்டத்தால் வரக்கூடியது. ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் போத் பப்ளிக் செக்டார் அஸ் வெல் அஸ் ப்ரைவேட் செக்டார். ஜாயின்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டார் இருந்தாலும் சரி. இந்த கம்பெனி விச் ஆர் ஃபார்ம்டு இன் பப்ளிக் செக்டார் ஆர் கால்டு கவர்மெண்ட் கம்பெனி. பப்ளிக் செக்டாருங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி. பப்ளிக் செக்டாருங்கிறது பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் ஷேர்ஸ் இருக்கணும். அடுத்தது பாருங்கள் ஆடிட் ஆஃப் ட்ரஸ்ட். இட் இஸ் ஃபார்ம்டு அண்டர் த இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஹெல்ப்லெஸ் பர்சன் லைக் விடோஸ் மைனர். இப்போ இந்த ட்ரஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்காக இது பண்ணுறாங்கன்னா ட்ரஸ்ட்டுங்கிறது அது ஆதரவற்றோர், விடோ, இந்த மைனர் இவங்களுக்காக உருவாக்குறது ட்ரஸ்ட்டாக அந்த இதில் காமிக்கிறாங்க. பேங்கிங் கம்பெனி. பேங்க்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி அண்ட் ஆர் ரிஜிஸ்டர் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா உருவாயிருக்கு. ஆடிட் ஆஃப் ஸ்டாச்சுட்டேட்டில் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் உருவாக்கப்பட்ட பப்ளிக் செக்டர் கம்பெனி, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, ஆடிட் ஆஃப் ட்ரஸ்ட்டு, பேங்கிங் கம்பெனி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுபடி நடைபெறுதா இல்லையாங்கிறத வந்து நம்ம அதை தணிக்கை செய்கிறத மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அதுலேயே பாருங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது. எஸ்டாப்ளிஷ் அண்டர் தி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் 1912. இது என்னென்னா ஆடிட் ஆஃப் ஸ்டாச்சுட்டேட்டில் இதுவும் வரக்கூடியது. அப்புறம் ஆடிட் அதர் இன்ஸ்டியூஷன் அதாவது பப்ளிக் யூட்டிலிட்டி கன்சர்ன் லைக் எலக்ட்ரிசிட்டி போர்டு. இந்த மாதிரி உள்ளதை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டு, ரயில்வே இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் செக்டர் அது கவர்மெண்ட் பொதுத்துறை நிறுவனத்தின் கீழே வந்து வரக்கூடியது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்குதாங்கிறத ஒரு ஆடிட்டிங் பண்ணுறது மூலிமா தான் நம்ம அதில் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது அமௌண்ட்டு மட்டும் கிடையாது, அந்த சோர்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஆடிட்டிங் பண்ணுறது மூலிமா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். கவர்மெண்ட் ஆடிட்டை பாருங்கள். இட் இஸ் அப்ளிகபிள் டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மெயின்டைன் த செப்பரேட் டிபார்ட்மெண்ட் நோன் அஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட். கம்ப்ட்ரோலர் ஆர் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஹெட்ஸ் திஸ் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் யார் ஹெட் அப்படின்னாக்க கம்ப்ட்ரோலர் அண்டு அதாவது பட்டய தணிக்கையாளர்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் ஆஃப் த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்.
An Indian president appoint the Comptroller and Auditor General of India under the Articles 149 of the Constitution. இந்திய கவர்மெண்ட் கணக்கு இதெல்லாம் வந்து சரி பார்த்தீங்கன்னா கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் இது அப்பாயின்மெண்ட் இவங்களை பண்ணுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. எதன் படினா ஆர்டிகல்ஸ் 149 படி. இதில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு, ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் இட் ஒன்லி ஒர்க் ஃபார் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட். இவங்களோட ஒர்க் என்னென்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் அதோட ஒர்க்கை பூரா பார்க்குறது யாருன்னா இவங்க தான். இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க வருவாங்க. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைமை தணிக்கையாளர் வந்து பட்டய தணிக்கையாளர் நியமனம் செய்கிறது யார் அப்படின்னாக்க நம்ம பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது குடியரசு தலைவரால் தான் நியமனம் செய்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆடிட். இதில் ரயில்வே, போஸ்ட் ஆஃபீஸு, டிஃபென்ஸு இந்த மாதிரியானது பூராமே இந்த அமைச்சகத்து இந்த துறையின் கீழே தான் செயல்படும். இன்டர்னல் ஆடிட் இட் இஸ் an examination of books of account which is conducted by the salaried official of a business firm known as internal auditor throughout the year. கண்டினியூஸ் ஆடிட் தொடர்ந்து நடைபெறக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க ஆடிட்டர் ஸ்டாஃப் இஸ் ஆக்குபைடு கண்டினியூஸ்லி ஆன் த அக்கௌண்ட் த ஹோல் இயர் around or where the auditor attend at interval fixed during the currency of the financial year and perform on interim audit. இடைக்காலத்தில் செய்யக்கூடியது, அதாவது வருஷம் ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணக்கூடியது. ஆனுவல் ஆடிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வருடம் வரலாம். A financial or completed audit is commonly understood to be an audit which is not commenced until after end of the financial period and then carried on until completed. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நடக்கக்கூடியது. ஆனுவல் ஆடிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி, டிசம்பர் வருஷத்தில் வச்சுருப்பாங்க. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஏப்ரல் டு மார்ச் அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட நிர்வாகங்கிறது செயல்படுது. இப்போ இந்த மாதிரியான பண்ணக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வரும். இதை வந்து கண்டினியூஸாக நம்ம ஆடிட்டிங் இப்போ செக் பண்ணி ஆகணும். இன்டரிம் ஆடிட் மீன்ஸ் taking up an audit on interim day during the currency of financial year. Balance sheet audit, it is described as practical audit. It is a nature of examination of financial statement. Special audit, in this type of audit conducted by the central government for some special objectives audit is called special auditor. இப்போ இது என்னன்னாக்க ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு இது சிறப்பாக இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து இது யார் அப்பாயின் பண்ணுவாங்க, இது யார் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சிறப்பு தணிக்கை செய்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதாவது தணிக்கை செஞ்சதில் மிஸ்டேக் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் தணிக்கை வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடியது. இது அவங்கள பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. காஸ்ட் audit, it is a discipline and a statutory provision came into being in our country in 1965. This was introduced by an amendment to the Companies Act 1965, which empowered the central government to direct any company to maintain proper records in the prescribed மேனர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது எப்போ இது பண்ணாங்க அப்படின்னா 1965 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இதில் சொல்கிறாங்க. காஸ்ட் ஆடிட் மூலில் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்காங்கிறத செக் பண்ணணும்.